குளத்தூர் காவல் நிலைய குற்ற எண் 118/26 11/3/2026 ரிப்போர்ட் ஆன வழக்கை பற்றி தான் இந்த ப்ரெஸ் மீட்டு. ப்ரெஸ் மீட்டுக்கும் நான் கொடுக்க போகிற தகவல்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வழக்கு புலன் விசாரணையில் இருக்குது. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட சிறுமியின் வயது 18க்கு கீழே. இது ரெண்டையுமே கருத்தில் கொண்டு எவ்வளோ தகவல்கள் சட்டப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்களும் சரி, எனக்கும் வந்துட்டு சில பொறுப்புகள் இருக்குது, கடமை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான தகவல்கள் தான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும். 11/3/2026 இந்த சம்பவம் நடந்ததை கேள்விப்பட்ட உடனேவே சம்பவ இடத்துக்கு நான் விரைந்து போயிட்டு, அங்கே சம்பவ இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சம்பவம் நடந்தது தெரிந்த உடனேவே 10 தனிப்படைகள் நம்ம அமைச்சாச்சு. இந்த 10 தனிப்படைகளில் 4 டிஎஸ்பி, 6 இன்ஸ்பெக்டர்ஸு உட்பட 150 காவலர்கள் இருந்தாங்க. இந்த கேஸுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தது. இது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி சார், சவுத் ஜோன் ஐஜி சார் ஒரு 3 டேஸ் தூத்துக்குடியிலே கேம்ப் பண்ணி கைடன்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தாங்க. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் திருநெல்வேலி சரக டிஐஜி திரு சரவணன் ஐபிஎஸ் சார் டெய்லி வந்துட்டு சீன் ஆஃப் கிரைமையும் அந்த வில்லேஜ் அந்த ஸ்டேஷன் விசிட் பண்ணி எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக கைடன்ஸ் அதெல்லாமே இருந்துச்சு. இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு விஷயம், அந்த நபருக்கு நம்ம எப்படி கைது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே வந்துட்டு பியூர்லி சயின்டிஃபிக் லைன்ஸில் தான் நம்ம பண்ணது. சம்பவம் நடந்த அன்னைக்கே வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டு, டாக் ஸ்குவாடு, ஃபொரன்சிக் சயின்டிஃபிக் டீமு இவங்க எல்லாமே வந்துட்டு சம்பவத்தில் இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாத்தையுமே சேகரித்து நமக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக வந்துட்டு ஸ்பெஷல் ரிப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு கோணங்களில் மல்டிபிள் லைன்ஸில் இந்த இன்வெஸ்டிகேஷனு, உதாரணத்துக்கு சம்பவ இடத்துல சிசிடிவி இல்லைனாலும் சம்பவ இடத்த சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவிஸை கண்காணிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக தனிப்படைகள் அமைச்சோம். 98 சிசிடிவி கேமராக்கள், நான் திருப்பி சொல்கிறேன், சம்பவ இடத்துல நேரடியாக இந்த சம்பவம் நடந்ததை பதிவு இருக்கிற மாதிரி சிசிடிவி கிடையாது. சம்பவத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இதுக்கு 98 சிசிடிவிஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணது. அதுக்கப்புறம் டவர் டம்ப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2574 நம்பர்களுக்கு கால் பதிவேட்டுகள் பெற்று அதை அனாலிசிஸ் பண்ணதுக்கு தனியாக டீம்ஸு. இது மட்டும் இல்லாமல் எம்ஓ கிரிமினல்ஸு, ஜெயில் ரிலீஸ் ஆன அஃபண்டர்ஸு, ப்ரீவியஸ் கன்விக்ட் ஆன அஃபண்டர்ஸு, இந்த மாதிரி குற்ற பின்னணி, அதாவது செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு குற்ற பின்னணிகளும் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த பாதிக்கப்பட்ட கிராமமாக இருக்கட்டும், அதை சுற்றி இருக்க ஊர்களில் இருக்கட்டும், மொத்த தூத்துக்குடியாக இருக்கட்டும், இருந்த நபர்களில் பார்க்குறதுக்கு, கண்காணிக்கிறதுக்கு அவங்கள போய் எடுத்து அந்த சமயம் அவங்கள்ட்ட போய் ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய டீம்ஸ் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் சம்பவ இடத்த நீங்கள் சுற்றியே பார்த்தீங்கன்னா வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்குது. வேடநத்த கிராமத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்கள் தோராயமாக ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டு, அந்த 800 நபர் ஆண்களில் அதை விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் ஏன் அதை பண்ணியிருக்கக்கூடாது, அதில் சந்தேகத்தின்படியாக எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்கிற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்றைக்கி வந்து இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்தில் எங்கே இருந்தாங்க அப்படின்றத தனியாக அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டுட்டு நான் இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்கே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக விசாரித்து அவங்க சொல்கிற அளவை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிக்கேட்டடாக டீம்ஸ் இருந்தாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸு, ஜெயில் ரிலீஸு, கன்விக்டட் அஃபண்டர்ஸு ஒரு 461 கிரிமினல்ஸை டைரெக்டாகவும் சரி, டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாகவும் சரி இந்த வழக்கை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்களில் அவங்களுடைய கேரக்டரை இந்த கிராம மக்கள் கொடுக்குற எவிடன்ஸு, விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணலை அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இவ்வளோ நாட்கள் நம்ம பண்ண இந்த சிஸ்டமேட்டிக், தரோ அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்குனால தான் நம்ம இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ்ஸு நேரடியாக போய் விசாரித்தது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சதை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆன நாள்லேருந்து நான் டீமில் சொன்னக்கூடிய கான்ஸ்டபிள் ரேங்க்லேருந்து கூட எஸ்ஐ ரேங்க் வரை இருக்கிற நபர்கள், இப்போ ஒரு சூப்பர்வைசரி ஆஃபீஸராகவும் சரி,
ஒரு டீமோடைய ஒரு இன்சார்ஜாக ஒரு டிஎஸ்பியோ ஒரு இன்ஸ்பெக்டர்னால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இரவு பகல் பார்க்காம ரெஸ்ட்டுக்கு நாம் போங்கன்னு சொன்னாலும் இந்த கான்ஸ்டபிள்ஸாக இருக்கட்டும் எஸ்ஐயாக இருக்கட்டும் இந்த வழக்கை வந்துட்டு கிராக் பண்ணுற வரைக்கும் இந்த குற்றம் புரிந்த நபரை பிடிக்கிற வரைக்கும் கிடைச்ச இடத்துலையே அங்கேயே அந்த ஊர்லேயே கேம்ப் பண்ணிவிட்டு அங்கேயே வண்டியிலேயே கூட தூங்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. இது வந்துட்டு பார்ட் ஆஃப் போலீசிங் தான். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை வந்துட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறதும் இந்த மாதிரி சின்சியர் டெடிகேட்டட் கான்ஸ்டபிள்ஸ் டு எஸ்ஐனால தான் இந்த கேஸ் கிராக் ஆச்சு அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இது இல்லாமல் சமூக வலைதளங்கள்லையும் சரி சில பிரிண்ட் மீடியாஸ்லேயும் சரி சில பொதுமக்கள் பேனர்ஸாகவும் சரி அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய புகைப்படத்தையும் பெயரையோ தேவையில்லாமல் பயன்படுத்துறீங்க. அது சட்டப்படி ஒரு குற்றம். இது வரைக்கும் 6 வழக்குகள் நம்ம பதிஞ்சிருக்கோம். 23 செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்ட். இனிமேல் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக எல்லா நபர்கள் மேலேயும் அந்த நபர்கள் யாரெல்லாம் அந்த குழந்தையோடைய பெயரையோ இல்லை புகைப்படத்தையோ வந்துட்டு வெளியிடுறாங்களோ அவங்களுடைய அந்த நபர்கள் மேலேயும் சரி அந்த நபர்கள் பின்னணியில் இருக்கவங்க யார் இந்த மாதிரி பண்ண தூண்டுறாங்களோ அவங்க மேலேயும் செக்ஷன் 23 ஆஃப் போக்சோ ஆக்டில் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். இப்போது சிசிடிவி கேமராஸை இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு இன்னும் 10 சிசிடிவி மினிமம் ஒரு கிராமங்களில் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். போலீஸ் பப்ளிக் கோஆப்ரேஷனில் ஒவ்வொரு வில்லேஜுக்கும் அதிகப்படியான சிசிடிவி கேமராஸை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் பிங்க் பீட்டாக வந்துட்டு விமன் போலீஸை வந்துட்டு மார்ச் பண்ணி இன்னும் குழந்தைகளுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை எல்லா முயற்சிகளும் எடுக்கும். ஆரம்பத்துல ஏதாவது போதை மருந்து உட்கொண்டிருந்தாரா அந்த மாதிரி தகவல் வரவே வந்துட்டு இருக்குது. சம்பவம் நடக்கும்போது பேரு மற்ற டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட்ல வந்துரும் அதுல கொடுத்துறேன். சம்பவம் நடக்கும்போது கஞ்சா போயிருந்ததா சொல்றாங்க. அது உறுதிப்பட்ட தகவலா? இல்ல அது உறுதிப்படுத்தாத. அவர் மேல லிஸ்ட் ஆஃப் அஃபென்சஸ் இருக்கு. அதுவும் லிஸ்ட் உங்களுக்கு நம்ம அது இருக்கு. ஏற்கனவே 22 வழக்கு மேல அவர் மேல இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா அவர் எப்படி வெளியே வந்தாரு? பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் சார். அவர் ஒரு ரேப் அண்ட் மர்டர் ஆல்ரெடி வந்து எந்த ஆன் வாட் கிரவுண்ட் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் நம்ம போஸ்ட் கன்விக்ட்ல அப்பீல் பெட்டிஷன் போகும்போது அவர் பெயில் தான் வாங்கியிருக்காங்க. அங்கே போஸ்ட் கன்விக்ஷன்ல போயிட்டு அப்பீல் பெட்டிஷன் இன்னும் பெண்டிங்காக தான் இருக்கு. அந்த டீடைல்ஸ் அது வரைக்கும் தான் தெரியும். மிச்ச டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட் இப்போ இது ஹைகோர்ட்ல சொல்லும்போது போலீஸ் ஹேவ் டோல்ட் தட் the 5 suspects oda blood samples have been sent for DNA test. On what prima facie grounds was the blood samples of those 5 sent for? அந்த 5 நபர் நான் திருப்பி சொல்றேன். அந்த 5 நபர்களுமே சஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம அதான் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம அந்த 5 நபர்கள் சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனா அந்த 5 நபர்ல எந்த நபருமே நம்ம கைது எஃபெக்ட் பண்ணல. கைது அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய போதுமான சாட்சிகள் இருக்கிறதுனால தான், எவிடன்ஸ் இருக்கிறதுனால தான் நம்ம அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம். அது என்ன சாட்சி, அது என்ன எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ஜென்ரலாக தான் சொல்ல முடியுமே தவிர சிடி ஃபைலில் இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. அது சரியா இருக்காது. அந்த டீடைல்ஸ் சிடி ஃபைல்ல இருக்குது, நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. சரி, சார்ஜ் ஷீட் நம்ம சார்ஜ் ஷீட் போடுவோம்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் எனக்கு சார்ஜ் ஷீட் போடுவோம்ல. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் எஃபெக்ட் பண்றோம். கேர்ள் மிஸ்ஸிங் அது ஆல்ட்ரேஷன் எப்படி மீடியாவில் எப்படி நான் சொல்ல முடியும்? இது சரியா இருக்காதுங்க. இந்த டைம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது சரியா இருக்காது. இல்ல நான் திருப்பி எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம் ஏற்கனவே இது வந்து செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர்னு ஆகி போச்சு. அந்த மாதிரி ஆனப்ப இப்போ வந்து நாங்க எனக்கு வெறும் மர்டர்னு சொல்றதா அல்லது சஸ்பெக்டட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் மர்டர்னு சொல்றதா? செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தாங்க. செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். அதுக்கான எவிடன்சஸ்க்கு நம்ம சேகரித்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் உடனே ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணிடுறோம். இதுக்கு மேலே நம்ம இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் போயிட்டே தான் நல்லா இருக்காது. நான் ஜென்ரல் நான் சொல்லிட்டேன். ஏன்னா மக்களுக்கு இந்த சந்தேகங்களை வந்து நம்ம இது பண்ணணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்பெசிஃபிக் டீடைல்ஸ் நான் சரியா இருக்காது சொல்றது. எங்க இந்த டைம் டேட் பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் இது சொல்றது சரியா இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது சார் லாஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन. 22 கேஸ் அவர் மேல இருக்குது. சோ பிணையில வந்த ஒரு கைதி ஏன் கிரைம் சரியா ஃபாலோ பண்ணல சார்? இல்ல இங்க பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்துட்டு 1500 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒருத்தர் பின்னாடி 24 நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஃபாலோ பண்ணாம கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போய்
திருப்பி போய் அன்னைக்கு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னும் போது எந்த குற்றம் செய்த நபரும் தானாக வந்துட்டு நேற்று இந்த குற்றம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த நபரை நம்ம கைது பண்ணுற அளவுக்கு அந்த நபர் மேலே சந்தேகத்தை வச்சு அவர் சொல்கிற முரண்களை நம்ம கரெக்டாக எங்ககிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சு தான் நம்ம வந்துட்டு அவங்களை பிடிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணலன்னு சொல்ல முடியாதுன்னு அந்த திருடி தான் வண்டி எடுத்து வந்தாருன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவரு வேற எதுவும் காரணத்துக்காக வந்தாரா, வேற எதுவும் குற்ற செயலுக்காக வந்திருக்கிறாரா? அல்லது அது நம்ம விசாரணையில தான் தெரிய வருங்க. இப்ப நான் சொல்ல முடியாது. சம்பவம் நடந்தது இரவு நடந்திருக்குது. ஆனா அந்த காற்றால சிசிடிவி வந்து 2:40 இருக்குது. அதோட டைம் வேரியேஷன் நீங்க வழக்கோட ஸ்பெசிபிக் நான் திருப்பி சொல்றேன். சம்பவம் நடந்த இடத்துல இந்த சிசிடிவி இல்ல. அது எங்களுடைய அனாலிசிஸ்ல வர்றது. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுங்களா? அது அந்த நபர் வந்துட்டு அது நம்ம இவ்வளோ இந்த டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள நம்ம ஏன் போகணும்னு நான் கேட்குறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் அவர் எந்த நேரத்தில் அந்த நேரத்தில் போனார் அந்த தகவல் தெரிஞ்சு நீங்களும் எதுவும் பண்ண போகிறது கிடையாது நான் சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, நான் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். வழக்கோட ஸ்பெசிஃபிக்ஸ் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது சரியாக இருக்காது. அது சட்டப்படி இப்படி பண்ணால் நல்லா இருக்காது. 10 நாளாக இருக்குது என்ன சார்? இந்த ஒரு சிசிடிவி பார்க்க 10 நாளாக இருக்குது. அந்த ஒரு சிசிடிவி இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லைங்க. அந்த ஒரு சிசிடிவி ஒரு நபர் ஒரு பைக்கில் போகிற மாதிரி சொல்கிறீங்க. அதை ஒரு வச்சு நம்ம வந்து அந்த நபரை நம்ம கைது பண்ணல. இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொன்னோம்ல. சிசிடிவி அனாலிசிஸு அந்த நான் சொல்கிறேன்ல, வேடநத்தம் கிராமத்திலேயே 800 ஆண்கள் இருக்காங்க. அந்த 800 ஆண்களில் எவ்வளோ பேர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா? நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த வேடநத்தம் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க, அவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உண்மையா? அதை நம்ம இண்டிபெண்டண்டாக வெரிஃபை பண்ணணும். அவருக்கு வந்திருக்கிறது இந்த ஊர்ல அவருடைய தொடர்புடைய யாரும் இருக்கிறாங்களா? ஏன்னா ஒரு பைக்கை திருடிட்டு தான் வந்திருக்கிறான்றாங்க. அப்படிங்கும்போது இந்த ஊர்ல அவருடைய கூட்டாளிகள் அந்த மாதிரி யாரும் இருக்கிறாங்களா? நான் என்ன சொல்றேன், இது ஒவ்வொரு கேள்விகள், அவருக்கு நண்பர்கள் யார் இருக்காங்க, உறவினர்கள் யார் இருக்காங்க, இதெல்லாம் பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அவர் ஏன் வந்தார் அதெல்லாமே சிடி ஃபைல்ல இருக்கும். அது நீதிமன்றத்தில் நாங்கள் சப்மிட் பண்ணுவோம். அதை ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பரிண்டென்ட் இந்த பிரஸ் மீட்ல சொல்லி சார், அடுத்த கட்ட நடவடிக்கை அந்த விவசாய நிலங்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அடுத்து கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு என்ன சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பிங்க் பீட் அதிகப்படியாக மார்ச் பண்ண போகிறோம். அதிகப்படியாக மார்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் சிசிடிவி கேமராஸை டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொரு கிராமங்களிலும் அதிக கேமராஸ், அதிக போலீஸ் பிரசன்ஸ் அண்ட் பேட்ரோல் இன்ஷூர் பண்ணிடலாம். சார், ஒட்டுமொத்த மக்களுக்கு இந்த நபர் பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஓகே சார், சரிங்களா? வேற ஏதாவது காலையில வரை நீதிமன்றத்தில் வந்து கையெழுத்து போட வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவ்வளவு தாமதம். நான் அதை திருப்பி சொல்றேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 1500 கிட்ட தோராயமாக வந்துட்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருப்பாங்க. அந்த அவர்கள் எல்லாத்தையும் நம்ம கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல வழக்குகள் வந்து ரிப்போர்ட் ஆகலாம். உங்களுக்கு சொல்கிறவங்க புரியுதுங்களா? அந்த நபரை போலீஸ் போய் விசாரித்து பேசினா வந்துட்டு குற்றத்தை ஒத்துக்குவாங்களா? நமக்கு ஆதாரங்கள் தேவை, எவிடன்சஸ் தேவை, இவர் தான் பண்ணியிருக்காருன்ட்டுன்னு. நீங்கள் இந்த வழக்கோட காம்ப்ளெக்சிட்டியை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட் ஹைவே 75 பக்கத்தில் ஒரு 200 மீட்டர்ஸில் எஸ்ஓசி இருக்குது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை சுற்றி இருக்க கிராமங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுடைய எண்ணிக்கையை சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் எத்தனை ஆண்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு ஆணையும் நம்ம வந்துட்டு இதை பண்ணியிருக்காரா, அந்த மாதிரி பண்ணலையான்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணுறதுல ஆரம்பித்து 461 ப்ரீவியஸ் அஃபண்டர்ஸ் இருக்காங்க. அவ்வளோ அஃபண்டர்ஸையுமே நம்ம ரூல் அவுட் பண்ணணும். அவங்கள போய் விசாரித்து அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையாக இருக்காது. இது பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது ரொம்ப தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் லைன்ஸில் நடந்துச்சு. எந்த வித அழுத்தத்துக்கு காரணமாகவோ இல்லை ஏதோ ஒரு நபர் வந்துட்டு கன்ஃபெஷன் பண்ணிட்டாங்கிறதுக்காகவோ நாங்கள் கைதை எஃபெக்ட் பண்ணலை. உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த டீமில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இருந்தது 150 காவலர்கள். இது இல்லாமல் நான் சொன்ன சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் பிரான்ச் அவங்களும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு மற்ற கோணங்கள்லையும் பார்த்தாங்க. பாடி வாங்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு என்ன பண்ண போறீங்க? ஆமாம், ஏற்கனவே சஃபிஷியன்ட் பந்தோபஸ்து அங்கே போட்டிருக்கோம். ரெண்டாவது, உறவினர்களும் நான் கட்டாயப்படுத்தவே கிடையாது. நாங்கள் இந்த வழக்கு நடந்த போதே நான் அவங்கள்ட்ட ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுத்தேன், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய விருப்பம் தான். அபார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் தாண்டி பொதுமக்கள் ரொம்ப ப்ரௌடா சொன்னாங்க சார். இல்லை, இது என்னுடைய இல்லை அதான் திருப்பி நான் சொன்ன மாதிரி இது அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ண கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐக்கு தான் அந்த அவங்க பாராட்டுறாங்க. பொதுமக்கள் பாராட்டுறது கிராம மக்கள் வேறு யாரை கூட நம்பல, கவர்மெண்ட் கூட நம்பல. எஸ்பி அவங்க அதான் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த பாராட்டினாங்க அப்படின்னா அது அந்த கான்ஸ்டபிள் டு எஸ்ஐஸ் இதில் வேலை பார்த்த அந்த 150 பேரில் அந்த கான்ஸ்டபிள் டு எஸ்ஐஸ் அவங்களுக்கு தான் சேரும். இது உங்களுக்கு இந்த லிஸ்ட்டு நம்ம உங்களுக்கு கொடுக்க சொல்லிக்கலாம். நம்ம துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாச்சு இல்லைங்க, எடுத்தாச்சு. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் உச்சபட்ச நடவடிக்கை என்ன இருக்குமோ அந்த இதை நம்ம பண்ணிடலாம்.
ஒரு பொறுப்பு இல்லாமல் பேசினாங்கன்றக்காகவே நம்ம வந்துட்டு எவ்வளோ உச்சபட்சம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எவ்வளோ அன்னைக்கு நைட்டே நம்ம பண்ணது அது. அன்னைக்கு நைட்டே வந்துட்டு டிஹெச் சார் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இரஸ்பான்சிபிளாக பேசினாங்க அப்படின்னா நான் திருப்பி உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன். இந்த மாவட்ட காவல்துறையை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு அரௌண்டு 3000 ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸில் ஒரு சில நபர்கள் தப்பு பண்ணுறாங்க, ஒரு சில நபர்கள் கொஞ்சம் இரஸ்பான்சிபிளாக பேசுகிறாங்கன்றக்காக என்டையர் போலீஸ் ஃபோர்ஸை நீங்கள் அப்படி ஒரு கலர் பெயிண்ட் பண்ணுறது சரியாக இருக்காது. நாங்கள் சார் கோர்ட்டே பண்ணியிருக்கேன் சார். கோர்ட்டு உங்களுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் கோர்ட்டில் அடுத்த அறிக்கை தாக்கல் பண்ணும்போது இது மாதிரி சொல்லுவீங்களா? கோர்ட்டில் இருக்க உங்களுக்கு ஓட்டு தானே. ஓகே, நம்ம இந்த லாஸ்ட் கொஸ்டினாக வச்சுக்கலாம் ப்ளீஸ். நான் ஒரே செகண்ட் இதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் நான் ஃபைல் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. ப்ளீஸ் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கேள்வி என்கிட்ட கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.